பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கின்ற உணர்வு ஒன்று இருக்குங்க. நான் நல்லபடியா மேல வரணும், நான் இந்த உலகத்தை சுட்டி காட்டுகின்ற ஒரு மனிதனாக வர வேண்டும், ஒரு ரோல் மாடலாக நான் அடுத்தவருக்கு வர வேண்டும் அப்படின்னு நினைக்காதவன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஆனால் உங்களுக்கு வேண்டியது வசதியான ஃபேமிலி அல்ல, எப்பவுமே சொல்லுவேன், அன்பான, உங்களை கேர் டேக்கிங், உங்களுக்காக கவலைப்படுகின்ற ஒரு ஃபேமிலி, ஒரு சோல் பக்கத்தில் இருந்தால் போறங்க, நம்மளால எதையும் சாதிக்க முடியும். என்னை சுற்றி இருக்கின்ற சமுதாயத்துக்கு நான் ஏதாவது ஒன்று செய்தாக வேண்டும். அப்படி இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா உங்களுடைய இடம் எதுன்னா யூபிஎஸ். அதனால கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் அந்த அளவுக்கு ஈடுபாடு இருந்ததுக்கு காரணம், அவர் இந்த சமுதாயத்தில் நாம இன்வெஸ்ட் பண்ணணும், யாரால முடியலையோ அவங்களுக்கெல்லாம் நம்ம கொண்டு வந்து கொடுக்கணும். லைஃப் ஹாஸ் மெனி பெண்ட்ஸ் பட் நோ எண்ட். அனைவருக்கும் வணக்கம். இங்கே ஆரம்பிக்கும் போது ஒரு 3 பேரை பற்றி நான் சொல்லி ஆகணும். நம்பர் 1 திரு பூமிநாதன். பொதுவாக எல்லாருமே ஒரு ஐஏஎஸ் அகாடமி ஆரம்பிக்கும் போது அதனுடைய முதல் நோக்கமாக அவர்களுடைய பணம் அப்படிங்கிறது, லாபம் அப்படிங்கிறது மட்டும் இருக்கும். ஆனால் இவர்கிட்ட கடைசி ப்ரையாரிட்டி தான் இது. இதுதான் அவரை என்னுடைய சகோதரராக நான் ஏற்றுக்கொள்வதற்கு இருக்கின்ற மிக முக்கியமான காரணம். அத்தகைய ஒரு நபர் என்னை அவர் ஆசார் என்று குறிப்பிட்டால் கூட நான் அவரை எப்போதும் என்னுடைய அன்பு சகோதரராகத்தான் பாவித்து வருகிறேன். கடைசி வரைக்கும் அப்படிதான் இருப்போம். அதனால் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் அந்த அளவுக்கு ஈடுபாடு இருந்ததுக்கு காரணம், அவர் இந்த சமுதாயத்தில் நாம் இன்வெஸ்ட் பண்ணணும், யாரால முடியலையோ அவங்களுக்கெல்லாம் நம்ம கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னாரு. அதனுடைய ஒரு ஈடுபாடு தான் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக அவரோடு இணைந்து இங்கே பணியாற்றி வருகிறேன். இங்கே உட்கார்ந்திருக்கின்ற வெற்றி வீரர்கள், அவர்கள் ஒவ்வொரு பேரையும் நான் சொல்லி அவர்களே உங்களை எல்லாம் பாராட்டுகிறேன் என்று சொல்ல வேண்டும். ஏன்னா இன்றைக்கு நாங்கள் முக்கியமானது அல்ல, ஸ்பென்ட் ஃபோர்ஸு, எல்லாம் முடிஞ்சு போன சக்தியற்ற திறனற்ற குதிரைகள் நாங்கள். ஆனால் அவங்க அப்படி இல்லை, இன்னைக்கு தான் வெற்றி அடைஞ்சு வெளியில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவர்களை பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு மிகப்பெரிய பூரிப்பு. என்னன்னா, அவர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்கள் இதை சொல்லி கொடுத்தீங்க, அதை சொல்லி கொடுத்தீங்கன்னு. ஐஏஎஸ்ஓ ஒரு யூபிஎஸ்சிலையோ ஒருத்தர் பாஸ் பண்ணுறாருன்னா 99% அவருடைய முயற்சியால் மட்டும்தான் பாஸ் பண்ணுறாரு. அது இன்ஸ்டியூட் சொல்லி கொடுத்தாலும், ஆசிரியர் சொல்லி கொடுத்தாலும், எங்களை மாதிரி நைட் என்ன மாதிரி 10லேருந்து 1 மணி வரைக்கும் தினமும் உட்கார்ந்து எல்லா நியூஸ் பேப்பர்லேருந்து நோட்ஸ் எடுத்து பல்வேறு வெப்சைட்டில் போய் டீட்டெயில்ஸை வாங்கி, கார்டியனை படித்து, வாஷிங்டன் டைம்ஸை படித்து, பல்வேறு வயரில் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டு நோட்ஸ் எல்லாம் எழுதுறதை விட இவர்கள் பண்ணுகின்ற அந்த முயற்சி இருக்கு பாருங்க, அதுதான் மிக முக்கியமானது. இதெல்லாம் ஒரு நாங்கள் பண்ணுறதுலாம் ஒரு சின்ன ஊருக்கா மாதிரி, அவங்களுக்கு வேகமாக சாப்பிட்றதுக்கு அம்மா வைப்பாங்க இல்லையா, ஒரு தொக்கு பண்ணி, அதை மாதிரி, அதுதான் உண்மை. அதனால் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு பலவிதமான சந்தேகங்கள் பல மனதில் இருக்குது. இங்கே வந்திருக்கவங்களாம் இது வரைக்கும் எனக்கு யூபிஎஸ்சி பற்றியே தெரியாது அப்படிங்கிற யாராவது இருக்கீங்களா? யூபிஎஸ்சி பற்றி தெரியாது, நிறைய பேர் எல்லாம் தெரிஞ்சவங்களா இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு ஏற்கனவே அது மட்டும் இல்லாமல் ஒரு அறிமுக உரையிலே எல்லாத்தையும் சொல்லிட்டார். இப்போ இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்னும் போது பல பேருக்கு இந்த போட்டித் தேர்வுகள் வரும்போது எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் என்ன நினைப்பாங்கன்னா, நான் பெரிய ஒரு பிரில்லியன்ட் அகாடமிக் ரெக்கார்டு என்கிட்ட இல்லை. வேணாம், உங்களுக்கு பிரில்லியன்ட் ரெக்கார்டு யாரும் கேட்கல. யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் அவங்க வைக்கிற எக்ஸாமில் உங்களை பாஸ் பண்ண சொல்கிறாங்களே தவிர உங்களுடைய அகாடமிக் ரெக்கார்டு கேட்க வேண்டாம் அப்படிங்கிறது. ஆனால் அதுக்காக டாக்டர் பிரசாந்த் அநியாயமாக 40 கோல்டு மெடல் காட்டிட்டு அவருடைய டீட்டெயில் அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்க்கும்போது நான் மிரண்டு போயிட்டேன். எப்படி இவ்வளோ நீங்கள் ஒரு மெடல் வாங்க முடிஞ்சது அப்படின்னு. கண்டிப்பாக நான் மட்டும் மிரண்டு போயிருக்க மாட்டேன், யூபிஎஸ்சியில் அங்கே இருக்கிறவங்க பார்த்துருப்பாங்க, இவர் என்ன டாக்டருக்கு படிக்கிறதையே இவ்வளோ வாங்கியிருக்கிறாரு. அப்போ நினச்சிருப்பாங்க, இவர் ஐஏஎஸ்ஸாக போட்டால் கண்டிப்பாக ஒரு சூப்பர்மேனாக வருவார். இப்படி தான் ஒரு பெர்செப்ஷனை மக்கள் மனதில் நம்ம விதைக்கணும். நாளைக்கு எதிர்பார்ப்புகள் என்ன ஆகும்னா, அதே எதிர்பார்ப்புகள் இன்னைக்கு சொல்லும்போது டாக்டர் பிரசாந்த் என்னப்பாரு, நாம் வரும்போது அன்னைக்கு ஜவஹர் இப்படி சொன்னார், அதுக்காகவாவது நான் இப்படி பண்ணி காட்டுறேன் அப்படின்னு வருவார். கண்டிப்பாக நம்ம நினைக்கிறோம். பேசும்போது அவர் சொன்னார், எல்லா மற்ற சாதனைகள், நான் இங்கே சீஃப் 3 முதலமைச்சரில் ஒர்க் பண்ணேன், அதெல்லாம் சொல்லலை, அதெல்லாம் விட்டுட்டு
அவர் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓல்டேஜ் பென்ஷனுக்கும் கல்விக்கும் பண்ணினது மட்டும் சொன்னார். அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா அதுதான் சமுதாயத்துக்கு ரீச் பண்ணக்கூடியது. நாம் என்ன வளர்கிறோங்கிறது முக்கியம் இல்லை. ஐஏஎஸை பொறுத்த வரைக்கும் அதான் மிக முக்கியமானது. பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கின்ற உணர்வு ஒன்று இருக்குங்க. நான் நல்லபடியாக மேலே வரணும், நான் இந்த உலகத்தை சுட்டி காட்டுகின்ற ஒரு மனிதனாக வர வேண்டும், ஒரு ரோல் மாடலாக நான் அடுத்தவருக்கு வர வேண்டும் அப்படின்னு நினைக்காதவன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அப்படி இருந்தால் மனுஷனே இல்லை. அடுத்ததாக நான் அப்படி வளர்ந்த பிறகு என்னை சுற்றி இருக்கின்ற சமுதாயத்துக்கு நான் ஏதாவது ஒன்று செய்தாக வேண்டும். இந்த 2 எண்ணங்கள் எல்லா மனதிலும் இருக்குங்க. புரியுங்களா? அப்படி இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய இடம் எதுன்னா யூபிஎஸ்சி. நான் ஏன் இந்த யூபிஎஸ்சி பற்றி சொல்கிறேன்னா, ஏதோ நாங்கள்லாம் வந்து ஐஏஎஸ் இருந்துட்டோம், கலெக்டராக இருந்துட்டோம், அதுக்கப்புறமா ஒரு 10 ஆண்டுகளாக வந்து இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே கிடையாது. அது ஒரு பக்கம். ஆனால் அதை விட மிக முக்கியமானது, நீங்கள் நல்லா இன்னைக்கு சமுதாயத்தில் நிறைய இங்கே இளைஞர்கள் இருக்கிறீங்க. நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள், நீங்கள் ஒருவேளை நீங்கள் ஒரு டாக்டராக போகிறீங்கன்னு வைங்க. இப்போ அவர் டாக்டர் பிரசாந்தே இருக்கார். அவர் மேலே அவருடைய அப்பா அம்மா ஒரு டாக்டராக இருந்து அவங்க ஒரு பெரிய கிளினிக் நர்சிங் ஹோம் வச்சுருந்தாங்கன்னா அவருக்கு ரொம்ப எளிதாக அப்படியே போய் இன்னரிட் பண்ணிவிடுவார். ஆனால் அது இல்லைன்னு சொன்னால் அவருக்கு வந்து மிக கடினமானது அது. ஏன்னா ஒரு கார்பரேட் ஹாஸ்பிட்டலையோ தனிப்பட்ட முறையிலையோ ஒரு கிளினிக் போடலாம், மேலே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள். ஆனால் அதே நேரத்தில் அவரோட படித்த ஒரு சாதாரண டாக்டர் அவங்க பரம்பரையாக ஒரு நர்சிங் ஹோம் வச்சுருந்தோன்னா அப்படியே போய் அங்கே உட்காந்துருவார். இல்லையா சார்? சரிங்களா? இதுதான் உண்மை. இதே போல தான் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகுறாங்க. ஒருத்தர் கஷ்டப்பட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆனால் அவங்க அப்பாவோ தாத்தாவோ அவங்க ஒரு பெரிய ஒரு கிங்டம் கிரியேட் பண்ணி வச்சிருந்தா அப்படியே போய் இன்னரிட் பண்ணிட்டு உட்கார்ந்துடலாம். நான் நிறைய நீதிபதிகளோட, உயர் நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றத்தில் இருக்கின்ற பல்வேறு நீதி அரசர்களோட நெருங்கி பழகி இருக்கேன். நண்பர்களாகவும் அவர்களுடைய அறிவு கூர்ந்த விஷயங்களை அவரோட நிறைய பகிர்ந்துருக்கேன். கற்பக விநாயகம், இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்னா, பார்ப்பது ஒரு வழக்கறிஞராகவோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக இருக்கக்கூடியவர் ஒரு ஹைகோர்ட்டில் ஜட்ஜ் ஆகணும்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ எளிதானது அல்ல. உங்களுக்கு ஒரு காட்ஃபாதர் வேணும். உங்களுக்கு ஒரு காட்ஃபாதர் இருந்தால் தான் நீங்கள் உள்ளே போக முடியும், இல்லைன்னா போகவே முடியாது. இதுதான் உண்மை. யாராவது இது தப்பா அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே இருக்கிறவங்க கேட்டு பார்த்தா தெரியும். ஒரு காட்ஃபாதர் வேணும். இது மாதிரி ஒவ்வொரு துறையிலுமே ஒரு வழக்கறிஞர் அப்பனா கூட உங்களுக்கு உங்கள் அப்பா ஒரு 10 கட்டுகளை கையில் எடுத்து கொடுத்தாருன்னா நீங்கள் கேஸ் வாதாடலாம். இல்லைன்னா நீங்கள் 10 வருஷம் ஆகும் ஒரு கேஸ் உங்கள் கையில் வர்றதுக்கே. இதெல்லாம் வந்து எங்களுடைய அனுபவ ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற ஒரு உண்மை. அதே மாதிரி தான் அவர் எங்கள் பத்திரிகை துறையில் இங்கே இருக்கும்போது யாருமே வந்து டக்குன்னு ரிட்டர்டாக வந்து உட்கார முடியாது. ஒரு சினிமா துறையில் யாரும் வந்துட முடியாது. நீங்கள் பார்க்குறீங்க இன்னைக்கு இல்லையா, பல வாரிசுகள் எப்படி வந்து ப்ராப்பப் பண்ணி கொண்டு வருவாங்கன்னு. எந்த வாரிசுகளும் ப்ராப்பப் பண்ண முடியாத ஒரு இடம் ஐஏஎஸ் தான். நான் என் பையனோ என் பொண்ணையோ இந்தாங்க ஐஏஎஸ்ன்னு சொல்லி போட முடியாது. அவங்க படித்து அவங்க பாஸ் பண்ணால் தான் வர முடியும், இல்லைன்னா வரவே முடியாது. அதுதான் உண்மை. ஆக நாம் வந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்கின்ற ஒரு உண்மையான சூழல்ல எப்பவுமே சூழலை வந்து புறக்கணித்து எந்த மனிதனும் வாழ முடியாது. எப்பவுமே ஒரு சிஸ்டம்னா அந்த சிஸ்டத்தை மாற்றணும்னா அந்த சிஸ்டத்துக்குள்ளார வாழ்ந்து அந்த சிஸ்டத்துக்குள்ளே போய் அப்புறமா தான் நீங்கள் மாற்ற முடியும். இல்லையா? அதுதான் உண்மை. அதை போல் இங்கே இருக்கும்போது நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, எளிதாக நாம் ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி, ப்ரிலிம்ஸ் எழுதி, மெயின்ஸ் எழுதி, இன்டர்வியூ பாஸ் பண்ணி, அது 1 இயரோ 2 இயரோ 3 இயர்ஸோ இம்மெட்டீரியல். நான் சொல்கிறேன், அதை பற்றி இட் இஸ் இம்மெட்டீரியல். ஏன்னா அது ஒவ்வொன்றும் எப்போ கிடைக்கணும்னு இருக்குதோ அப்போ தான் அது வருது. பட் அதனால வாழ்க்கை எப்போதுமே லைஃப் ஹாஸ் மெனி பெண்ட்ஸ் பட் நோ எண்ட். ஒவ்வொன்றும் வரும்போதெல்லாம் இட் இஸ் அ பெண்ட் ஆகும்போது நம்ம எண்டு நினச்சிட்டு போய் உட்காந்துட்டோம்னா நம்மளை விட முட்டாள் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. ஆக இப்போ அந்த மாதிரி யார் யூபிஎஸ்சி எழுதிட்டு வராங்களோ அவங்கள என்ன பண்ணுறாங்க, எழுதி முடிச்சுட்டு வந்த பிறகு நாளைக்கு இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா யார் யூபிஎஸ்சியில் ஐஏஎஸ் வாங்கினாலும் அவங்களாம் ஒரு சப்டிவிஷனில் போய் உட்காருவாங்க. 4 தாலுகாவோட கொண்ட ஒரு சப்டிவிஷனில் ஒரு சப் கலெக்டராக உட்காருவாங்க. ஒரு ஐபிஎஸ்ஸாக இருக்கிறவர் ஒரு சப்டிவிஷனுக்கு இன்சார்ஜாக போவார். 15 போலீஸ் ஸ்டேஷன் அவர் கண்ட்ரோலில் இருக்கும். புரியுங்களா? இவங்கெல்லாம் வந்து இதே நாம் சின்ன வயசில் இப்படி இருக்கும்போது யாராவது நம்ம அப்பா அம்மாலாம் நம்மகிட்ட ஒரு 5000 ரூபா 10,000 ரூபா கொடுத்துட்டு இப்போ எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டிட்டு வா அப்படின்னு கொடுக்கும்போது யோசனை பண்ணுவாங்க, 2 தடவைக்கு ஒரு தடவை பையன் எங்கேயாவது போட்டு போயிடுவானு. நம்ம பேரண்ட்ஸோ மற்றவங்களோ வைக்காத ஒரு நம்பிக்கை அந்த அரசாங்கம் உங்கள் மீது வைத்து இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுக்குது. 30 வயதில் நீங்கள் ஒரு கலெக்டர், ஒரு மாவட்டத்தினுடைய 30 லட்சம் மக்களுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கின்ற
பல்வேறு விஷயங்களை தீர்மானிக்கின்ற ஒரு மனிதராக நீங்கள் உட்கார முடியும் அப்படின்னா இது ஒன்று தான். இதே இது ஒன்று. அடுத்தது, நிறைய பேர் நம்மகிட்ட இருக்கின்ற சில சந்தேகங்களை கண்டிப்பாக உங்கள் மனதில் இருக்கும். எல்லாம் நீங்கள்லாம் பேசுகிறீங்க, நீங்கள் என்ன சார், நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல கான்வென்ட்டில் படிச்சிருப்பீங்க, உங்கள் அப்பா ரொம்ப வசதியானவராக இருந்திருப்பார் அப்படின்னு. தயவுசெய்து அதை மாதிரி நினைக்காதீங்க. இங்கே உட்கார்ந்துருக்கின்ற பாதி பேருக்கு மேலே, ஈவன் இளைய தலைமுறை கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண பள்ளிகளை படித்தவர்களாக இருப்பாங்க. நான் என்னை பொறுத்தவரை சென்னையில் மாநகராட்சி பள்ளியிலேயே 11ஆம் வகுப்பு வரை படித்தவன் நான். புரியுங்களா? ஆனால் அதுக்காக நான் வந்து எம்ஏ படிக்கும்போது, என்னுடைய ஃபைனல் எம்ஏ ஹிஸ்ட்ரி நான் முடிக்கும்போது 1975 12 கோல்டு மெடல் வாங்குவதை யாரும் தடுக்கவில்லை. எல்லாருமே யாரோ ஒருத்தர் தடுத்துட்டு இருக்கணும். அது யாருன்னா நம்ம தான். நமக்கு முதல் எதிரி கண்ணாடி முன்னாடி போய் நின்று பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம தான் இன்ஸ்பயர் ஆகாமல் மூலையில் உட்கார்ந்து மற்றதெல்லாம் குறை சொல்லிகிட்டே உட்கார்ந்து இருக்கிறோம். அதுதான் முதல் வார்த்தை அங்கே இருக்குது. பாசிட்டிவிட்டி. எதிர்மறை எண்ணங்கள் இருக்கக்கூடாது. எப்போதுமே நேர்மறை எண்ணங்களாக திங்க் பண்ணும். சார் தோத்துட்டு போயிட்டா சந்தோஷமாக போக சொல்கிறீங்களா அப்படின்னு. இல்லை, தோத்துட்டா ஏன் தோத்தோம், எது தோக்க வச்சது, எது மற்றவர்களை ஈக்க வைத்த காரணிகள் அப்படின்னு கண்டுபிடிச்சி நம்ம பண்ணணும். அதே போல் நிறைய பேர் நினைக்கிறாங்க நாம் வந்து ரொம்ப ஒரு நுனிநாக்கு ஆங்கிலம் வேணும், ஒரு ஃப்ளூவன்சி இன் இங்கிலீஷ். The way in which I speak English must make it people should get enthralled. ரொம்ப அழகாக இருக்குது எல்லாம் பேசுகிறதுக்கெல்லாம். பட் அது தேவையானா ஐஏஎஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கிராமப்புறங்களில் வருகின்ற மாணவர்களுக்கு மிக சொல்லிக்கூட அப்படியெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை. உங்களுக்கு வேண்டியது ஒரு ப்ராக்டிக்கல் ஒர்க்கிங் நாலேஜ் இன் இங்கிலீஷ். யூ ஷுட் பி ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் யுவர் தாட்ஸ் இன் அ ப்ராப்பர் மேனர் இன் இங்கிலீஷ். இதுதான் போகிறோம். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அதை ஒத்துப்பாங்க. யாருமே இங்கே ஆங்கிலத்தில் சிறப்பாக எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக மெயின்ஸில் மார்க் போட போகிறதில்லை. ஆனால் உங்களுடைய சிந்தனைகள் சிறப்பாக இருக்க வேண்டும், உங்களுடைய கருத்துக்கள் சிறப்பாக இருக்க வேண்டும். ஏதோ ஒன்று பார்த்து சின்ன வயசில் டெக்ஸ்ட் புக்கை பார்த்து எழுதி வந்திருப்போம். இனிமேல் டெக்ஸ்ட் புக்கை பார்த்து எழுதுறது கிடையாது. டெக்ஸ்ட் புக்கில் படித்ததை நீங்கள் ஒரு சிவில் சர்வெண்ட்டாக திங்க் பண்ணி, உங்களையே உங்கள் இடத்துல ஒரு மாவட்ட அதிகாரியா, நீங்களே ஒரு சீஃப் செக்ரட்டரியா, நீங்களே ஒரு பொலிட்டிக்கல் ஒரு பர்சனாக திங்க் பண்ணி இந்த இருந்தால் எப்படி இதை சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உண்மையிலே வந்து என்ன பண்ண முடியும், உங்களுடைய ஆன்சர்ஸ் வித்தியாசமாக இருக்கும். சொன்னாங்களே எவ்வளோ பேர் எழுதுகிறோம் அப்படின்னு. ஸோ ஒரு ஒரு வேகன்சிக்கு 13 பேர் வந்து மெயின்ஸுக்கு செலக்ட் பண்ணுறாங்க. 10, 12.5 ஏதோ ஒரு கணக்கு இருக்குது யூபிஎஸ்சியில். 65,000 70,000 பேர் எழுதுகிறாங்க. அந்த 70,000 பேரும் ஒரே மாதிரி டெக்ஸ்ட் புக்கை பார்த்து எழுதுனா எப்படி மார்க் கிடைக்கும்? ஸோ டெக்ஸ்ட் புக் கிடையாது, கேள்விகளை படிக்கணும். அந்த கேள்விகளை என்ன கேட்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது புரிந்து கொள்ள வேண்டும். கேள்விகளை புரிந்து கொள்ளாதவர்கள் பதிலை ஒழுங்காக கொடுத்ததில்லை. அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணணும். 20 கேள்விகள் இருக்குன்னா 20 கேள்வி கம்ப்ளீட் பண்ணணும். பிலிம் படிக்கும்போது நிறைய டெக்ஸ்ட் ஃபேக்ட் பேஸ்டு நாலேஜ் என்ன இருக்கோ அதெல்லாம் அக்வயர் பண்ணணும். இதெல்லாம் அக்வயர் பண்ணும்போது நம்மளால் எளிதாக பண்ண முடியும். அது மாதிரி சொல்கிறாரு. இது மாதிரி ஒரு நேரத்தில் கற்ற கல்வி 7 பிறப்புக்கும் வராங்க. 7 பிறப்புக்கெல்லாம் வேணாம் சார், இந்த பிறப்புக்கு உதவுனா போகிறோம். இந்த கல்வியை வந்து நீங்கள் சொல்லும்போது யூ பிகம் அ ஃபுல் மேன். யூ பிகம் அ ஃபுல் மேன். ஒரு இஷ்யூவை பார்க்கும்போது அது என்னுடைய வீட்டில் நடக்கிற இஷ்யூவோ, என்னுடைய ஒரு அசோசியேஷன் நடக்கிற ஒரு இஷ்யூவோ, எல்லாருமே கையாளுகின்ற முறைக்கும் நாங்கள் திங்க் பண்ணுகின்ற முறைக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அவங்க சைடு மட்டுமே சொல்லுவாங்க. நான் என் வண்டியை வைக்க போனேன், அந்த இடத்துல இடம் இல்லை. அது உண்மை. வண்டியில் இடம் வைக்க இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்ன? அவருடைய தப்பா, அடுத்தவருடைய தப்பா, இருக்கின்ற சிஸ்டத்தில் இருக்க தப்பா அப்படின்னு அத்தனையும் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு திறன் நமக்கு தான் இருக்கும். ஏன்னு கேட்டால் நம்ம அந்த பேலன்ஸ்டு திங்கிங், இருபுறமும் சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு திறனை நீங்கள் யூபிஎஸ்சிக்காக சிவில் சர்வீஸ்க்காக படிக்கும்போது பெற்று விடுகிறீர்கள். நேகா வந்து ஈரோடு மாவட்டத்தினுடைய இளவரசி. இன்னைக்கு அவங்க வந்து ஜஸ்ட் வீட்லேயே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க. வீட்லேயே உட்காந்து ப்ரிப்பேர். இன்னைக்கு ஆன்லைன் இருக்குது. ஆன்லைனில் 1-on-1 நடத்துகிறோம், ஆன்லைனில் சொல்லிக் கொடுக்குறோம். ஏன் இதில் சொல்லிக் கொடுக்குறோம்னா, ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம என்ன நினைப்போம், கேள்விக்கு பதில் அப்படின்னு நினைப்போம். இது கேள்விக்கு பதில் அல்ல, ஒரு கான்வர்சேஷன், ஒரு உரையாடல். அந்த உரையாடலை எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும், கேட்கப்படுகின்ற கேள்விக்கு எந்த மாதிரி பதில் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நாங்கள் உட்காந்து என்ன பண்ணுறோம், ரூம் போட்டு யோசிக்கிறோம். அஃப்கோர்ஸ் எனக்கு ரூம் வேண்டியதில்லை, வீட்டில் உட்காந்து யோசிக்கிறேன். இப்படி ஒவ்வொருத்தரும் இங்கே இருக்கிறவங்கலாம் அவங்க சிந்திச்சு இதை கொண்டு வந்து நீங்கள் இப்படி ஒரு பதில் சொன்னால் இதுக்கு நல்லா இருக்கும் உங்களுடைய கேள்விகளுக்கு. அதே மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியரன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு கிளாஸ் ரூமில் போகிறது நமக்கு நல்லா இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்காகவே ரொம்ப டிசிப்ளின்டாக இருப்பாங்க.
இல்லையா? பேசிக்காக ரொம்ப டிசிப்ளின்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து உட்காந்து படிக்கிறதோ ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பட் நான்லாம் அந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் இல்லை என்கிட்ட. அதனால் எனக்கு என்னன்னா, நான் காலையில் ஒரு 10 மணிக்கு ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தோம்னா அங்கே என்ன சொல்கிறாங்களோ அதையெல்லாம் பக்காவாக முடிச்சு கொடுத்துட்டு வருவேன். ஸோ அதை மாதிரி ஒரு ஆள் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? இட் பெட்டர் டு புட் அவர் செல்ஃப் இன் அன் இன்ஸ்டிடியூட். We give ourselves in the hands of some people who will mold our knowledge, who will tell us what to read, how to read. ஸோ யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் வந்து இட் இஸ் ஜஸ்ட் ஒரு சிலபஸ் அப்படின்னு சொன்னால் கூட இது வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற சிலபஸே இல்லை. இது நீங்கள் தனியாக இனிமேல் உட்கார்ந்து படித்து புரிஞ்சுக்கிட்டு இப்படி தான் அதுக்கு பதில் எழுதணும் அப்படிங்கிறது. ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும் அதை பற்றி பேசணும்னா. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா உங்களால் வந்து மிக எளிதாக கிராக் பண்ண முடியும். அதே மாதிரி யூபிஎஸ்சிக்கு நீங்கள் தயாரானீங்கன்னா சொன்ன மாதிரி எங்கேயாவது ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனில் உங்களை கூப்பிட்டு பேச சொன்னாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, எல்லாம் முடிச்ச பேர் சொல்லுவாங்க, என்ன இருந்தாலும் ஐஏஎஸ் ஆஃபீஸர்லப்பா அவர் பேசுறது நல்லா இருக்குல்ல. ஐஏஎஸ் ஆஃபீஸர் பேசுறதுனால கிடையாது. அது நம்ம யூபிஎஸ்சி ட்ரைனிங், நம்ம சிவில் சர்வீஸுக்காக நம்ம படித்த படிப்பு எப்படி நம்ம அதை ஓரியன்ட் பண்ணியிருக்கோம் அதே திங்கிங்லாம் பேசிகிட்டு இருக்கோம் நம்ம. புரியுங்களா? இதுதான் நம்மை வேறுபடுத்தி காட்டுகிறது. வெற்றிக்கும் தோல்வி அப்படிங்கிறது வேறு விஷயம். பட் இது போன்ற ஒரு விஷயங்களில் ஒரு மனிதர் கண்டிப்பாக வந்து யார் யாருக்கு அந்த உந்துதல் இருக்கோ, எனக்கு இந்த உந்துதல் இருக்கு, இந்த சமுதாயத்தில் நான் பெரிய மனிதனாக வர வேண்டும், இந்த சமுதாயத்திற்கு என்னால் முடிந்ததை செய்ய வேண்டும். முதல்ல நீங்கள் பெரிய மனுஷனாகணும், அதுக்கப்புறமா உங்களால் முடிஞ்ச சமுதாயத்துக்கு செய்யணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? எல்லாரும் போய் ஆளுக்கு ஒரு என்ஜிஓ ஆரம்பிக்க வேண்டியது. என்ஜிஓ ஆரம்பித்தா யார் பணம் கொடுப்பாங்க? நம்மளை பார்த்த உடனே என்ன சொல்லுவாங்க? போட்டு எங்கேப்பா இந்த ஆள் இவரை வச்சுட்டு என்ன பண்ண போகுது? ஆனால் இதே நம்ம ஒரு சிவில் சர்வெண்ட் ஆகி இங்கே சர்வீஸுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுற்றி உங்களுக்கு அதிகாரங்கள் நிறைய இருக்குது. பியூரோக்ராட் அப்படின்னா வாட் இஸ் பியூரோ தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது. பியூரோக்ராட்னா, பியூரோனா ரோமன் லாங்குவேஜில் புத்தகங்கள், சட்ட புத்தகங்கள், அதிகார புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற இடம். அந்த அதிகாரங்கள் எங்கிருந்து அவருக்கு கிடைக்கிறது? நான் 6 அடி உயரம் இருக்கேன், அமிதாப் பச்சன் மாதிரி, அதனால அதிகாரமா? இல்லை. நான் நல்லா தமிழ் பேசுவேன், அதனால அதிகாரமா? இல்லை. நான் பர்டிகுலர் பதவியில் உட்கார்றதுனால இந்த பதவிக்குரிய அதிகாரங்கள் கிடைக்கிறது. போஸ்ட் மீன்ஸ் பவர், பவர் மீன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். இதுதான் நான் வந்து மதுரையில் இருக்கும்போது சொல்லுவேன் எல்லார்கிட்டையும், இஃப் யூ டோன்ட் பெர்ஃபார்ம் பெட்டர் குவிட். நீங்கள் செய்ய மாட்டீங்கன்னா வெளியில் கிளம்பி போங்க, செய்யக்கூடிய ஆட்கள் வருவாங்க அப்படின்னு. ஸோ அதை மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒரு அணுகுமுறை, உங்களுடைய அணுகுமுறை இப்படித்தான் நம்ம படித்து இப்படி வரலாம் அப்படிங்கிற அணுகுமுறை உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் எளிதாக பண்ண முடியும். உங்களுக்கு நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களால் முடியலன்னா யூ கேன் ஜாயின் அன் இன்ஸ்டிடியூட். ஒரு டிசிப்ளின்டாக எப்படி படிக்கலாம், ஒரு சிலபஸ்லேருந்து கேள்வி வரும். நார்மலாக வந்து சிலபஸ் அவ்வளோ எளிதாக புரிஞ்சுக்கிற முடியாது, கொஞ்ச நாள் ஆகும். கொஸ்டின் பேப்பர்ஸ், இந்த சிலபஸ் வந்து நான் எப்பயுமே சொல்லுவேன் ரைட் ஹேண்டு, ஒரு 5-6 ஆண்டுகள் கேள்வி வந்து லெஃப்ட் ஹேண்டு அப்படின்பேன் நீங்கள் முடிக்கிற வரைக்கும். என்ன சிலபஸ், என்ன சிலபஸ், எப்படி கேள்விகள் கேட்கப்படுகிறது, டெக்ஸ்ட் புக்கில் வந்து அது எப்படி நம்ம எடுத்து படிக்கணும் அப்படின்னு. வெறும் டெக்ஸ்ட் புக்கை மட்டும் படிக்கிறது இல்லை, ஸ்டாட்டிக் போர்ஷன் தவிர கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒன்று இருக்குது, தொட்டா ஷாக் அடிக்கக்கூடியது, அதான் கரண்ட் அஃபேர்ஸ். அதில் வந்து நிறைய விஷயங்களை நம்ம பலவிதமாக தெரிஞ்சுக்கிறோம். ஒரு தடவை படிக்கிற அதே செய்தியை இன்னொருத்தர் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லும்போது ஓ இப்படி ஒரு டைமென்ஷன் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறோம். நிறைய விஷயங்களை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்தால் டிஸ்கஸ் பண்ணலாம். அதனால் என்கிட்ட செல்வம் இல்லை, என்கிட்ட வசதி இல்லை அப்படின்னு யாரும் நினச்சிங்கன்னா சிவில் சர்வெண்ட்ஸுக்கு சிவில் சர்வெண்ட் ஆகிறதுக்கு தேவையில்லை. புரியுங்களா? அடுக்கடுக்காக புத்தகங்களை வாங்கி வச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஷாப்கீப்பர் ஆகலாம், லைப்ரரியன் ஆகலாம். அது தேவை, அது நம்ம வேலை இல்லை. உங்களுக்கு வேண்டியது மினிமம் என்ன படிக்கணுமோ அதை வாங்கிட்டு மேக்சிமம் படித்து ரிப்பீட் பண்ணி இவங்கெல்லாம் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. அதை ரிப்பீட் பண்ணும்போது 2வது படிக்கும்போது புதிய கருத்து தோன்றும், 3வது முறை படிக்கும்போது இன்னொரு புதிய கருத்து தோன்றும். இப்படி நம்முடைய கருத்துக்களை நம்மளே உள்வாங்கிறது. அடுத்தது ரூமினேட்டிங். நீங்கள் வாங்கி வச்சுட்டு ஒரு கருத்துக்களை படிக்கிறீங்க, இது பண்ணுறீங்க, ஏன் இப்படி பண்ணுறாரு, இது ஏன் இப்படி பண்ணாங்க, எலக்ட்ரல் பாண்டு ஏன் இப்படி பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்களே, எடுத்தோடனே சில பேர் சொல்லுவாங்க அதில் தப்பு இருக்குன்னு, அதில் என்ன தப்பு என்ன ரைட்டு அப்படின்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறீங்க. புரியுங்களா? இப்படி பலவிதமான சிந்தனைகளுக்கு உங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் சிவில் சர்வீஸ் மட்டும்தான். புரியுங்களா? அந்த சிவில் சர்வீஸ் இன்றைக்கி மட்டும் இல்லை, நாளைக்கும் நீங்கள் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமாவும் உங்களுக்கு அது எண்ணங்களை இன்னைக்கு விதைச்சிருக்கு. நாம் வந்து எங்கேயா ஒரு கம்பெனியில் போய் ஒரு டைரக்டராக உட்காந்தா 5 லட்ச ரூபா சம்பளம் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டு, இல்லை யார் சிவில் சர்வெண்ட்ஸ் இருக்காங்களோ படிக்கிறாங்களோ அவங்களோட போய் உட்கார்ந்தா நானும் அவங்கள மாதிரி இளமையாக இருப்பேன், சொட்டையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு இளமையான எண்ணங்களோடு இருப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு சிந்தனையை கொடுத்துருக்குன்னா அந்த சிந்தனைக்கு காரணம் சிவில் சர்வீஸ், வேறு எதுவுமே கிடையாது. அதனால் இன்றைக்கு நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டிங்கன்னா தயவுசெய்து ஸ்டிக் டு இட்.
நீங்கள் நிறைய உங்களுக்கு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நிறைய நேரம் வந்து இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய பழைய ரெக்கார்டை பற்றி கவலை இல்லை. உங்களுக்கு வேண்டியது ஒரு டிகிரி, அது இருந்தால் போதுமானது. அதுக்கப்புறம் செட் ஆஃப் புக்ஸ் இருக்குது, நியூஸ் பேப்பர் இருக்குது. அதுக்கப்புறமா உங்களுடைய ஓன் சொந்த திங்கிங், நீங்களே திங்க் பண்ணி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அருமையாக புரிய வரும். ஏன்னா இது வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயம். நீங்கள் உங்களுடைய பேரண்ட்ஸோட வந்து உட்கார்ந்து, இந்தாங்க என்னுடைய பேரண்ட்ஸை நான் கூப்பிட்டு வரேன், இதை பற்றி நான் இன்னும் தெளிவாக தெரியணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கம் டு கிங் மேக்கர். உங்களுக்கு 20 நிமிஷமோ அரை மணி நேரமோ தர தயாராக இருக்கிறோம். நானே உங்களுக்கு வந்து அங்கே உட்கார்ந்து எந்த விதமான ஒரு சார்ஜ் இல்லாமல், எந்த விதமான ஒரு பிரச்சனை இல்லாமல் உங்களோட உட்கார்ந்து உரையாட தயாராக இருக்கும். இது எது காட்டுதுன்னா, ஒரு சிவில் சர்வெண்ட்டாக நீங்கள் வந்துட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுடைய எண்ணம் சமுதாயத்தை நோக்கி தாங்க இருக்கும், வீட்டை நோக்கி இருக்காது. வீட்டம்மாலாம் திட்டுவாங்க, அது வேறு விஷயம், அது எல்லாரும் தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை மாதிரி நம்முடைய சிந்தனைகள் இப்படி நம்ம வரும்போது ஒரு உயர்ந்த சிந்தனைக்கு நீங்கள் உட்பட்டீங்கன்னா உங்கள் உயர்ந்த எண்ணங்கள் எல்லாருக்கும் போய் சேரும். அதனால் ஒரு ட்ரிக்லிங் டவுன் எஃபெக்ட் கிடைக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்களாம் வந்து யூ ஷுட் மேக் யுவர் ஓன் எஃபர்ட். நல்லா நீங்கள் வரணும். அப்புறம் இன்னொன்று கடைசியாக சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, பிரசாந்த் அம்மாவை பார்க்கும்போதோ அவருடைய பேரண்ட்ஸு அவங்களுடைய சிஸ்டர்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா நமக்கு வேண்டியது வந்து வசதியான குடும்பம் அல்ல, அன்பான குடும்பம். எந்த குடும்பம் வந்து நம்ம சோர்ந்து உட்காரும்போது கட்டி கொடுத்த மகனே நீ கவலைப்படாதரா, நீ வந்து ஆள பிறந்தவன், நீ இன்னைக்குல நாளைக்கு ஜெயிப்ப அப்படின்னு எந்த ஒரு தாய் எடுத்து காட்டுறாங்களோ அவங்க தாயை வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதுதான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. புரியுங்களா? நிச்சயமாக இருக்கும். சோர்ந்து போகும்போதெல்லாம் வந்து நம்ம தட்டி கொடுப்போம், நம்ம சகோதரிகளாக இருக்கும். நானாக படிக்கும்போது என்னுடைய சிஸ்டர் அவங்க வந்து சொல்லுவாங்க, போட்டுடே நீ நல்லா படிப்பேன், என்னடா இப்படி உட்காந்துருக்க, போடா போய் எடுத்து உட்காந்து இன்னொரு தடவை படி அப்படிம்பாங்க. ஸோ அந்த ஒரு இது இருக்குது பாருங்கள், ஒரு உந்து சக்தி உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடைக்காது. அதனால் உங்களுக்கு வேண்டியது வசதியான ஃபேமிலி அல்ல, எப்பவுமே சொல்லுவேன், அன்பான, உங்களை கேர் டேக்கிங், உங்களுக்காக கவலைப்படுகின்ற ஒரு ஃபேமிலி, ஒரு சோல் பக்கத்தில் இருந்தால் போகிறோங்க, நம்மளால் எதையும் சாதிக்க முடியும். நல்ல உருப்படியான நேரங்கள், அது காலையாகட்டும் இரவாகட்டும், அதை வந்து நீங்கள் டிவோட் பண்ணுறதுனா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறது அல்ல. அங்கே அப்படியே அந்த புத்தகத்தோடு ஐக்கியமாகும். இவங்கெல்லாம் ஐக்கியமானவங்க. அப்படி நீங்கள் ஐக்கியமாகி அப்படி வெளியில் வரும். அப்போ தான் ராஜராஜ சோழனை பற்றி கேட்டு, ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், கரிகாலன், இவர் யார் முன்னாடி வந்தார் பின்னாடி வந்தார், இப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க. சாதனைகள் கேட்டால் சொல்லிடலாம். யார் முன்னாடி வந்தது யார் பின்னாடி வந்ததுன்னா, யார் முன்னாடி இருந்தா, மவுண்ட் பேட்டன் இருந்தாரா, இவர் முன்னாடி இருந்தாரா, வெல்லஸ்லி இருந்தாரா, அதுக்கு முன்னாடி கான்வாலிஸ் இருந்தாரா, யார் முன்னாடி வந்தாங்க அப்படின்னு ஒரு யார் யார் எந்த பீரியட் நம்ம சொல்லிடலாம். யார் முன்னாடி யார் பின்னாடி வந்தது அப்படிங்கிற கேள்வியும் அதில் எது நம்பர் 1 ரைட்டு நம்பர் 2 ரைட்டு அப்படின்ற மாதிரி போட்டால் நமக்கு தலை சுத்தம். ஆனால் எப்படின்னா பழகிட்டோம்னா இப்படி தான்டா கேட்பாங்க, நம்ம தலையை சுத்த விடுவாங்க, நம்ம அவன் தலையை சுத்த விடுவோன்னு கரெக்டான பதில் அடிச்சுட்டு வருவாங்க. ஸோ ப்ளீஸ் மேக் யுவர் செல்ஃப். இன்னைக்கு உட்காருங்க, முடிவு பண்ணுங்க, டிசைட் பண்ணுங்க. இஃப் யூ ஆர் மேக்கிங் இட் ஈவன் குரூப் 1 குரூப் 2 எதுவாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்குமே இது பொருந்தும் நான் சொன்னதெல்லாம். ஸோ ஏழ்மை ஒரு பிரச்சனையே அல்ல, ஏழ்மை ஒரு உந்து சக்தி என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நாங்கள்லாம் அப்படி தான் இருந்து வந்திருக்கோம். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே பிரச்சனை இருக்கும்போது ஏழ்மை நமக்கு ஒரு உந்து சக்தியாக எப்போதுமே இருக்கும். வசதியின்மை ஒரு உந்து சக்தியாக இருக்கும். ஏன்னா எல்லா வசதிகளும் இருந்து வாழ்றதை விட வசதிகள் நிறைய இல்லாமல் கஷ்டப்பட்டு மேலே வந்தோம்னா அது நமக்கு டபுள் மரியாதை நமக்கு கொடுக்கும், டபுள் சந்தோஷத்தை கொடுக்கும். இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.